தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உண்மையிலேயே நீங்க ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீங்க சரியாக செயல்பட்டு வரீங்க. காரணம் என்ன அப்படின்னா, காலையில வீட்டுல இருந்து கிளம்பி அலுவலகத்துக்கு வந்துட்டு தலைமைச் செயலகம் வந்துட்டு ஈவினிங் தான் போறீங்க. நீங்க ஒரு அரசு பணியாளர் போல் நீங்க செயல்படுறீங்க. இது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு போர் படையில தலைமை இருக்கக்கூடியவர் சரியா இருந்தா போதாது, சிப்பாய்களும் நல்லா இருக்கணும். இப்ப நீங்க தலைமைச் செயலகத்துல செக்ரட்டரியேட்ல சொல்லிட்டீங்க, பயோமெட்ரிக் வச்சாச்சு, காலையில வரணும், ஈவினிங் தான் போகணும், கட்டாயம் வருகை பதிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க சென்னையை மட்டும்தான் உற்று நோக்குறீங்க. கிராமப்புறங்க மக்கள் படும் அவதி உங்களுக்கு தெரியணும். கட்டாயமாக அதை நான் சொல்லியே ஆகணும். ஒரு விஓ ஆபீஸ்ல விஓ எப்ப வாராரு போறாருன்னு யாருக்கும் தெரியல. அவருக்குன்னு வருகை பதிவேடு இருக்கான்னு தெரியல. அவருக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர் இருக்கான்னு தெரியல. ஒரு பஞ்சாயத்து கிளர்க்கு, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒரு தாசில்தார், ஒரு கோட்டாட்சியர், இவங்க எல்லாமே அரசு பணியாளர்கள் தானே. அப்ப அரசு பணியாளர்கள் காலையில் 9:30, அதாவது எல்கேஜி புள்ள யூகேஜி புள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகள் எல்லாமே அதிகாலையில கிளம்பி, எவ்வளவுதான் உடல் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், காய்ச்சல் தலைவலி இருந்தாலும் பள்ளிக்கு 9:30 செல்வதில்லையா? 9 மணி 9:30 போயிருந்தாங்கல்ல. சாயந்தரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4:30 தானே வராங்க. அதே போல் இந்த அரசு அலுவலகங்களிலும் கீழ்மட்ட அலுவலகத்திலிருந்து மேல்மட்ட அலுவலகம் வரை நீங்க அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். கம்பல்சரி 9:30 வந்து பஞ்ச் பண்ணணும், ஸ்வைப் பண்ணணும், பயோமெட்ரிக் வைக்கணும். வெளியில எங்கேயாச்சும் நீங்க போறீங்களா, மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர்ல எழுதிட்டு போகணும். இல்ல வெளியில இருக்கக்கூடிய தகவல் பலகையில சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகணும். உங்களுடைய தொடர்பு என்ன குறிப்பிட்டு போகணும். யாரும் கால் கடுக்க வந்து அரசு அலுவலகத்தில் நின்று ஏமாந்து போகக்கூடாது. இவங்க பாட்டுக்குள்ள வர கோட்ரஸ்ல போய் இருந்துக்கிற, இல்ல வீட்டுல இருந்து கிளம்பும் போதே 10 மணிக்கு தான் கிளம்புறது. பொதுமக்கள் காவல் நிலையத்தை மட்டும்தான் இரவு நேரங்கள் அணுகுவாங்க. மற்ற வட்டாட்சியர் அலுவலகமோ இல்ல கோட்டாட்சியர் அலுவலகமோ இல்ல வட்டார வளர்ச்சி அலுவலகங்களோ இல்ல நகராட்சி அலுவலகங்களிலோ இல்ல அப்படின்னா பொதுப்பணித்துறை அலுவலகங்களோ யாரும் நைட்டு போறதில்லை குறைகளை சொல்வதற்கு. மின்சாரத்துறையில இரவு போவாங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா. மற்ற துறை அலுவலர்கள் அனைவருமே காலையில் 9:30 கார்டு ஸ்வைப் பண்ணணும், பஞ்ச் பண்ணணும், பயோமெட்ரிக் வைக்கணும். ஈவினிங் 4:30 5 o'clock கிளம்பட்டும். அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. பொதுமக்கள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பகல் நேரத்து தான் அரசு அலுவலகத்தை அணுகுவாங்க. இரவு யாரு வருவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க அலுவலகத்துக்கு சரியா வந்தா போதாது. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் என்று சொல்லக்கூடிய அரசு பணியாளர்கள், கீழ்மட்ட ஊழியர்கள் கட்டாயமாக அரசு பணிக்கு காலையில் 9:30 வந்தாகணும். பொதுமக்களை சந்திச்சாகணும். அவங்க இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் கால் கடுக்க வெயில்ல மழையில வெளியில நின்று அவதிப்படக்கூடாது. இப்பேற்பட்ட ஒரு நடைமுறை கட்டாயமாக தமிழகத்தை கொண்டு வரும்படும் பட்சத்தில் பொதுமக்களின் குறைகளை அந்த அரசு அலுவலர் நேரடியாக கேட்டு பெற்று குறையை தீர்ப்பதற்கு முன் வருவார்கள். இல்ல கேடு கட்டு போகட்டும், தறிகட்டு போகட்டும் நினைச்சீங்கன்னா இந்த முறையை நீங்க பின்பற்றல அப்படின்னா அரசு அலுவலர்கள் 10 மணிக்கோ 11 மணிக்கோ சாயந்தரம் 4:30க்கோ 5 மணிக்கோ 5:30க்கோ எங்க போனா நான் ஃபீல்டுக்கு போனேன், எங்க போனா நான் மண்டே பெட்டிஷனுக்கு போனேன், எங்க போனீங்க நான் மீட்டிங்க்கு போனேன், இப்படி சொல்லி பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய அவல நிலை தொடரும். இப்படி இல்ல பொதுமக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கு, என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சால், பொதுமக்கள் குறைகள் தீர்க்கப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா, பொதுமக்கள் கட்டாயமா அரசு அலுவலரை சந்திக்கக்கூடிய அந்த காலையில் 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள அவர்கள் கட்டாயமாக அலுவலகத்தில் இருக்கணும். அவர்கள் வெளியில எங்கேயும் போறாங்கன்னா, ஏற்கனவே பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி அரசு அலுவலர் எங்க போனாலும் மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர் வந்து பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல எழுதி வச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் அவர் எங்க போயிருக்காரு வந்திருக்காரு தெரியும். அந்த மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர் முறை கட்டாயமாக பின்பற்றணும்னு சொல்லி நீங்க அதை கடுமையாக்கப்படணும். இது கடுமையாக்காத பட்சத்தில் இந்த துறை சார்ந்த அந்தந்த அமைச்சர்களும் செயலாளர்களும் இந்த உத்தரவுகளை கடுமையாக்குங்க. கடுமையாக்குனீங்க அப்படின்னா பொதுமக்கள் கொஞ்சம் நிவர்த்தி அடைவாங்க, அரசு அலுவலர் எளிதாக சந்திப்பாங்க. அது வரைக்கும் அரசு அலுவலர் யாருன்னு யாருக்கும் தெரியாது, வட்டாட்சியர் யாருன்னு தெரியாது, கோட்டாட்சியர் யாருன்னு தெரியாது, வட்டார வளர்ச்சி அலுவலர் யாருன்னு தெரியாது. இப்படி தெரியாம பொதுமக்கள் போய் கிளர்க்கிட்டையும் பியூன்ட்டையும் ரைட்டர்கிட்டையும் போய் தங்கள் குறைகளை சொல்லி அழுது மாளக்கூடிய ஒரு நிலை தான் இன்றளவும் தமிழகத்தில் இருக்கு. இது மாற்றப்பட வேண்டிய ஒரு செயல்.